இப்போ வந்து ஒருத்தவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னா, அவங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆஸ் அ கப்லா வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரொம்ப ஏர்லியா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, பிளான் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீமேல வந்து நம்ம ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். மத்தபடி அவங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாக்கா, தே கேன் ட்ரை நார்மலி. 1 வருஷம் வரையும் அவங்க நேச்சுரலா ட்ரை பண்ணலாம். அதுவே அந்த கப்பிள் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்ல ஏஜ் அதிகமா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் இம்மீடியட்டா பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா, யாரா இருந்தாலும் வந்து பேசிக்கா அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விமனுக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஹீமோகுளோபின் என்ன இருக்குன்னு பார்ப்போம். தைராய்டு பிரச்சனை இருக்கான்றதுக்கு பிளட் டெஸ்ட் பார்க்க போறோம். அதே போல சினைப்பை எந்த அளவுக்கு வேலை செய்யுது, ரிசர்வ் என்ன, ஒவேரியன் ரிசர்வ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஎம்ஹெச்னு ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். இது வந்து அந்த பெண்ணுக்கு பண்ணுவோம். ஸ்கேன் பார்ப்போம் நமக்கு. ஹெல்தியா இருக்கா யூட்ரஸ், ஓவரீஸ்ன்னு சொல்லிட்டு. இது கூட முக்கியமான ஒரு விஷயம். டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுப்போம். ஏதாவது சிக்னிஃபிகன்ட்டா இருக்கா? எதாவது அட்ரெஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. அதுவே அந்த மேல் பார்ட்னருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதே தான். ரத்த சோகை இருக்கான்னு பார்ப்போம். 2 பேருக்குமே சுகர்ஸ் இருக்கா? ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்குன்னா, இவங்க இப்ப டயபெட்டிக்கா இருப்பாங்களா? மாட்டாங்களா? ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம். இத தவிர்த்து என்ன முக்கியமானது, பிளட் டெஸ்ட்டோட எதுவுமே எண்ட் ஆக போறதில்ல. 2 பேருமே ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்.